என் உயிரினும் மேலான அன்பு தமிழஞ்சங்களே, உங்கள் அனைவருக்கும் காஞ்சிபுரம் மாநாட்டில் விஜயகாந்த் வந்து கூட்டணியை பற்றி அறிவிப்பார் என்ற எதிர்பார்ப்பு வந்து எல்லாருக்குமே பயங்கரமாக இருந்தது. போன பார்லிமெண்ட் எலெக்ஷனில், அதுக்கு முன்னாடி நடந்த அசம்பிளி எலெக்ஷனில் எல்லாத்துலேயுமே சேலத்தில் மாநாடு கூட்டுறேன், நான் அங்கே அறிவிப்பேன், உளுந்தூர்பேட்டையில் மாநாடு கூட்டுறேன், அங்கே அறிவிப்பேன் அப்படின்னு வந்து இப்படி பெப்பு ஏற்றிக்கிட்டே இருப்பார். இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா, இந்த மாதிரி அறிவிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் தான் வந்து மாநாட்டுக்கு கூட்டம் சேரும். அதுக்கான உத்தி தான் இது. இது வந்து ஒரு மாலை சொத்துக்கு ஒரு சொற்பதம். உங்க இதில் சொன்னோம்னா ஒரு மாலை சொத்து குறித்து இத்தனை பேர் கையை கட்டுறது. இதுக்கு மேலே என்ன? இங்கே இங்கே எல்லா இடத்துலையும் கையை கட்டுறாங்க. இதுக்கு மேலே என்ன? ஒரு மாலை சோறா? ஒரு மாலை சொத்து சொத்து போதும் இன்னும் மாவட்டத்தில் அழைத்து போயிருது. அவர் என்ன சொல்ல வராரு, என்ன சொல்ல விரும்புகிறாரு, பேசுகிறாரா, பாடுறாரா, அல்லது மற்றவங்களை பற்றி ஏதாவது மிமிக்ரி பண்ணுறாரா அப்படின்ற குழப்பம் வந்து எல்லாருக்குமே பயங்கரமாக வந்துடுச்சு. வராது, எங்கேயும் வராது, தெரியாத தெரியாம போல பரவாயில்ல. நான் வந்து உங்களுக்கான டிவி. டிவி என்பது மக்களுக்காக, மக்கள் பிரச்சனை. ஆளுங்கட்சி விஜயகாந்த் வந்தாலும் விஜயகாந்துக்காக காத்துக்கிட்டே சப்போர்ட் பண்ணுமா? இந்த இருக்காரு அவர் சுதீஷ், அவர்கிட்ட கேட்டு பாருங்க, சப்போர்ட்டே பண்ணலாம். விஜயகாந்தோட பேச்சை பற்றி வந்து என்னோட இலக்கிய நண்பர்கள்ட்ட எல்லாம் கேட்கும்போது அவங்க சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அது வந்து எனக்கே ரொம்ப ஷாக்காக இருந்தது. எனக்கு தெரியாதுங்க சொல்லிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி, எனக்கு தெரியாதுங்கோ அப்படிங்கிறவங்க நான் சொல்றேங்கோ அப்படின்னா நீங்க நம்பணுங்கோ, எனக்கு தெரியாதுங்கோ சொல்றாங்க அப்படின்னா என்ன? உங்களுக்கு என்னதான் சார் பிரச்சனை? விஜயகாந்த் பேசுறது புரியல. இது ஒரு ஒற்றைப்படையான விமர்சனம்னா தான் நான் பார்க்குறேன். இப்போ மார்க்சியம் புரிஞ்சிருச்சா உங்களுக்கு? சரியலிசம் புரிஞ்சிருச்சா? தாவோயிசம் புரிஞ்சிருச்சா? ஃப்ராய்டிசம் புரிஞ்சிருச்சா? இப்படி புரியாத 1000 இருக்கு. ஆனந்த விகடனில் தேர்ந்தெடுத்து கவிதை போடுறாங்க சார். சொல்வனம் 4 வரி கவிதை, அது புரியலன்னு 1000 பேர் ஃபோன் பண்ணி கேட்டுட்டு இருக்கிறான். இப்படி புரியாதது 1000 இருக்கு. விஜயகாந்த் பேசுறது புரியவே இல்லை. நான் இப்போ கேட்குறேன், மார்க்ஸ் எழுதின நூற்றாண்டின் தனிமைன்ற புத்தகத்தை எத்தனை பேர் புரிஞ்சுக்கிட்டீங்க? இப்படி புரியாதது 1000 இருக்கு. புரிஞ்சிக்க முயற்சி பண்ண வேண்டியதும், அதற்காக தன்னுடைய உழைப்பை செலுத்த வேண்டியதும் அதை கேட்கிற வாசகர்கள்கிட்டையும் அதை கேட்கிற பொதுமக்கள் கிட்டையும் தான் தேவையே தவிர விஜயகாந்த் கிட்ட எதிர்பார்க்கறது தவறு. விஜயகாந்த் அவர் ஒரு ரேஞ்சில் இருக்காருன்னு தான் நான் நினைக்கிறேன். தமிழக அரசியல் வரலாற்றில் இதுவரை இல்லாத ஒரு புதிய வகையான ஒரு பேச்சு முறையை அறிமுகப்படுத்தியிருக்கிறார் விஜயகாந்த். இந்த சிதைவாக்க பேச்சு முறையை போஸ்ட் மாடர்னிசம் என்று அழைப்பார்கள். இந்த சிதைவாக்க பேச்சு முறையை வந்து மிக எளிதான முறையிலே நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. இதை வந்து லிங்குவிஸ்டிக் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்படுகின்ற மொழியியல் மற்றும் செமியாட்டிக் என்று சொல்லப்படுகின்ற குறியியல் போன்ற துறைகளின் வாயிலாகத்தான் விஜயகாந்தினுடைய பேச்சை வந்து நாம் விளக்கமாக புரிந்து கொள்ள முடியும். விஜயகாந்தனுடைய மொத்த பேச்சும் சரியலிச கூறுகள் அடங்கிய பேச்சுன்னு தான் என்னால் சொல்ல முடியும். காஞ்சிபுரம் மாநாட்டுக்கு அவர் வரும்பொழுது அவரை கொட்டு முழக்கி அவரை வந்து வரவேற்றாங்க. அதை அவர் சொல்லும் பொழுது டிங்கு டிங்கு டிப்பு 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 டிங்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஏலியன் பாஷைக்கு நிகரான பாஷையில் சொன்னார். ஒரு எம்எல்ஏவோ ஒரு எம்பியோ தன்னுடைய தொகுதியை மீறி அவன் வந்து சிந்திக்க மாட்டான். ஆனால் பல அரசியல் நெருக்கடிகளுக்கு மத்தியிலும் விஜயகாந்த் என்ன பண்றாங்கன்னா, இருக்கிற இடத்துல இருந்து வேற்று கிரகத்தில் இருக்கிற ஏலியன்ஸையும் நோக்கி சிந்திக்கக்கூடிய தகுதி பெற்ற ஒரு அரசியல் தலைவராக தான் நான் வந்து இந்த பேச்சின் மூலமா நான் விஜயகாந்தை நான் பார்க்குறேன். நான் இன்னொரு முக்கியமான விஷயம், விஜயகாந்த் தன்னுடைய பேச்சிலே என்ன வார்த்தைகளை குறிப்பிடுகிறார், எப்படி பேசுகிறார் என்று பார்ப்பது ஒரு விதமான அணுகுமுறை. அதே சமயம் அவர் என்ன பேசாமல் விடுகிறார், என்ன வார்த்தைகளை அவர் பேசவில்லை என்பதை நாம் கவனித்தாக வேண்டும். ஏனென்றால் அந்த வார்த்தைகளில்தான் அவர் அதிகமான தத்துவங்களையும் அர்த்தங்களையும் அவர் பொதிந்து வைத்திருக்கிறார். நம்ம நண்பர்கள்லாம் சொன்ன மாதிரி வந்து சரியலிசம், போஸ்ட் மாடர்னிசம், ஸ்ட்ரக்சரலிசம் இது எல்லாமே வந்து விஜயகாந்துக்கு வந்து தெரியாது. ஆனால் அவர் ஏதோ ஒரு கொலாஜ் மனநிலையில் இருக்கிறாரு, அல்லது வந்து தான் நினைக்கிறத வந்து உடனே டெலிவரி பண்ணுறாரு, அல்லது கொஞ்சம் வெயிட் பண்ணி அல்லது ஒன்று சொல்லிட்டு அதுக்கு அடுத்து இதை நம்ம சொல்லணும் அப்படின்ற கான்சியஸ் அவருக்கு இல்லை. ஏழை சொல்லுகிறேன் என்பதை நீங்கள் ஒரு சிந்திக்க. தொண்டர்களை பற்றி நான் அடிக்கடி பெருமையா என் மனைவிட்ட சொல்லுவேன், என் பசங்கிட்டையும் சொல்லுவேன். தெரியாது தேசியம் போட்டு திராவிடங்களை, ஏன்னா என் மனைவிக்கு நன்றாக தெரிகிறது, என் பசங்களை சொல்லி வளர்க்கறது தானே. இப்படி எல்லாத்தையுமே மாறி பேசின விஜயகாந்த் வந்து கலைஞரை பற்றியோ பிஜேபியை பற்றியோ சொல்லலை. அவருக்கு எதை சொல்லணும் எதை சொல்லாமல் அவாய்ட் பண்ணணுன்ற கான்சியஸ் இருக்குது. அதுதான் நமக்கு சந்தேகமாக இருக்குது. மக்களே, நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ இந்த செம்பரம்பாக்கம் ஏறிங்கும் போது அந்த செம்பரம்பாக்கம் வேறு. இப்போ வெள்ளம் வந்துச்சுன்னா, இப்போ சக்கரை பொங்கலில் போடுற வெள்ளம் வேறு, மழை பெஞ்சு போகிற வெள்ளம் வேறு. 2 வெள்ளத்துக்கு எல்லாம் அப்படி மக்கள் ஏழை மக்கள் நாங்கள் தான் போனோம்.
இப்போ ஜப்பானில் கூட தான், இப்போ லண்டன் எடுத்துக்கங்க, இப்போ இங்கே கூட பார்த்தீங்கன்னா இந்த லைட் எரியுதுன்னா, இப்போ பச்சை சிகப்பு மஞ்சள்ங்கிற லைட் எரியும் போது அதை அவங்க சொல்லும்போது அதெல்லாம் இது கூட்டணி பிரச்சனை, அது எல்லாம் எம்மள இது ஏன்னு எதுக்கு இதெல்லாம் நம்ம அவ்வளோதான். விஜயானை இப்பதான் எச்சரிக்கை கொடுங்க நேரம் அதெல்லாம் சொல்லுங்க. நன்றி, வணக்கம் மக்கள், நன்றி வணக்கம்.